கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வயதான இருவர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரட்டை கொலை செய்து கொள்ளையடித்தவர்கள் சிக்குவார்களா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள ஒன்னல்வாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயதான லூர்து சாமி. லூர்து சாமியின் மனைவி தெரசாவுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் சிகிச்சை பெற்று வருகிறார். லூர்து சாமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்த நிலையில் அவருக்கு துணையாகவும் சமையல் செய்து கொடுக்கவும் தெரசாவின் தங்கை எலிசபெத் உடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் லூர்து சாமியின் வீட்டில் திடீரென தீப்பிடித்து எரிந்து கரும் புகை வெளியே வந்துள்ளது. அக்கம்பக்கத்தினர் இதை பார்த்து ஓசூர் நகர போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் தீயை அணைத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அங்கு லூர்து சாமி மற்றும் எலிசபெத் ஆகியோர் தீயில் எரிந்து உயிரிழந்து கிடந்துள்ளனர். போலீசார் இருவரின் உடல் அருகே சென்று பார்த்தபோது அவர்கள் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் இருவரையும் கொன்றுவிட்டு நகை பணத்தை கொள்ளையடித்து இருக்கலாம் என்றும் தடயங்களை மறைக்க இருவரையும் தீ வைத்து எரித்திருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர். லூர்து சாமி மற்றும் எலிசபெத் இருவரின் உடல்களையும் மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டதில் வீட்டிற்கு மேற்கு புறமாக சிறிது தூரம் ஓடிச் சென்று நின்றுவிட்டது. வயதான இருவர் கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.